நிகழ்வுகள். புதுவை நோனாங்குப்பம் உதவிக்கரங்கள் சமூக சேவை அமைப்பு சாலை விபத்து விழிப்புணர்ச்சி மற்றும் ஓடும் ரயிலில் ஓவியம் வரையும் நிகழ்ச்சி மாணவர்களுக்கு நடைபெற்றது. புதுவை நோனாங்குப்பம் உதவிக்கரங்கள் சமூக சேவை அமைப்பு சாலை விபத்து விழிப்புணர்ச்சி மற்றும் ஓடும் ரயிலில் ஓவியம் வரையும் நிகழ்ச்சி மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது. அலிஸ் தாமஸ் அம்மையார் தலைமை வகித்து மாணவர்களுக்கு அறிவுரை கூறினார். முனைவர் அருண் நாகலிங்கம் சாலை விபத்து குறித்து நோக்க உரையை வழங்கினார். போக்குவரத்து துறை சார்பில் கலந்து கொண்ட தேசிய விருது பெற்ற புதுமை பாலகிருஷ்ணன் சிறுவர்கள் மோட்டார் வாகனம் ஓட்டினால் என்ன தண்டனை, தானியங்கி சிக்னலில் கடைபிடிக்க வேண்டிய விதிகள், ரயில் பாதையை கவனமாக கடப்பது போன்றவை பற்றி விளக்கி கூறினார். நடுநிலை பள்ளி முதல் கல்லூரி மாணவர்கள் வரை ஆர்வமுடன் கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். உதவிக்கரங்கள் அமைப்பாளர் லோகநாதன், அலுவலர் பிரதாப் மற்றும் உதவிக்கரங்கள் சமூக ஆர்வலர்கள் நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விபத்தில் தந்தை இழந்த துக்கத்தில் அனாதையாக கைவிடப்பட்ட குழந்தைகள். அப்பா இல்லை என்றால் என்ன, நான் இருக்கிறேன் என்று கல்வி உதவித்தொகை கொடுத்து அரவணைத்துக் கொண்டு உதவிக்கரம் நீட்டிய சமூக ஆர்வலர். புதுச்சேரி மணவெளியை சேர்ந்தவர் சமூக ஆர்வலரான பாஜக பிரமுகர் விக்கி. இவர் பல்வேறு சமூக பணிகளை செய்து வருகிறார். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கி அவர்களுக்கு படிப்பு செலவை ஏற்றுக்கொள்ளுதல் என பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் புதுச்சேரி பெரியார் நகரை சேர்ந்தவர் லோகநாதன். இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விபத்து ஒன்றில் உயிரிழந்து விட்டார். இந்த நிலையில் அவரது மனைவி சரண்யா, 6ஆம் வகுப்பு படிக்கும் மகன் மனோஜ் மற்றும் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் சந்தோஷ் ஆகிய இருவரும் ஆதரவின்றி நிர்கதியாக தவித்து வந்தனர். இந்த நிலையில் இதனை அறிந்து கொண்ட சமூக ஆர்வலரான விக்கி என்கின்ற ராஜகணபதி ஓடோடி வந்து நிர்கதியாக நின்று தவித்த அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினார். அதாவது கல்வி உதவித்தொகையை வழங்கி கடைசி வரை படிப்பு செலவை முழுமையாக தாம் ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்து குழந்தைகளுக்கு பழங்கள் மற்றும் தின்பண்டங்கள் வாங்கி கொடுத்து ஆதரவு தெரிவித்தார். மேலும் இதனை பெற்றுக்கொண்ட குழந்தைகள் மற்றும் அவரது தாயும் இருகரம் கூப்பி அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி உருளைன்பேட்டை அருள்மிகு உலகநாயகி அம்மன் ஆலய உண்டியல் திருட்டு. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சிக்னல் அருகே உள்ள முத்தாலம்மன் கோவிலில் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் முடிந்து சில நாட்களில் கோவிலில் இருந்த உண்டியலை உடைத்து பணம் திருடப்பட்டிருந்தது. இது பக்தர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இதுவரை கோவில் உண்டியலை உடைத்த திருடர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்நிலையில் உருளைன்பேட்டை முல்லை நகரில் பிரசித்தி பெற்ற உலக நாயகி அம்மன் கோவிலில் அம்மன் நகை திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலில் நேற்று இரவு பூஜைகள் முடித்து வழக்கம் போல கோவிலை பூட்டிவிட்டு சென்றனர். இன்று காலை பூசாரி குமார் கோவிலை திறந்தபொழுது அம்மன் கழுத்தில் போடப்பட்டிருந்த 5 பவுண்ட் நெக்லஸ், கம்மல் உட்பட நகைகள் காணாமல் போயிருந்தது. இது குறித்து கோவில் நிர்வாகத்திடம் தெரிவித்தார். கோவில் நிர்வாகத்தினர் உருளைன்பேட்டை போலீசார் புகார் பதிவு செய்து போலீசார் கோவிலுக்கு சென்று விசாரணை நடத்தினர். கோவில் பூட்டை உடைக்காமல் சுவர் ஏறி உள்ளே குதித்து அங்கிருந்த அம்மன் சிலை கிரில் கேட்டுக்குள் கையை விட்டு நெக்லஸ், கம்பலை எடுத்தது தெரிய வந்தது. திருடர்களை அடையாளம் கண்டுகொள்ள போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். இவர்கள்தான் நெல்லித்தோப்பு முத்தாலம்மன் கோவிலிலும் திருடி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். புதுச்சேரியில் கோவில் உண்டியல் உடைக்கப்பட்டு அடிக்கடி திருட்டு போவது பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் தனியார் கல்வி
நிறுவனங்கள் மற்றும் மாணவர்கள் சிறப்பு பேருந்துகள் ஆய்வு. புதுச்சேரியில் மாணவ மாணவியரின் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டும் மோட்டார் வாகன சட்டம் மற்றும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை அமல்படுத்தும் நோக்கிலும் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வு செய்ய சிறப்பு முகாம் 1 மற்றும் 2/6/2024 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் கனரக வாகன முனையத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த சிறப்பு ஆய்வு முகாமிற்கு அனைத்து கல்வி நிறுவனங்களை சார்ந்த சுமார் 900 வாகனங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது. இதற்கென போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வு செய்து தகுதியுள்ள வாகனங்களுக்கு சான்றிதழ் அளித்து வாகனத்தின் முகப்பில் ஒட்டப்படும் இந்த வாகனங்கள் மட்டுமே மாணவர்களை பயணிக்க சாலையில் அனுமதிக்கப்படும். மீறினால் உடனுக்குடன் பறிமுதல் செய்து தகுந்த குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இது போன்ற சிறப்பு ஆய்வு காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் பகுதிகளில் மேற்கொள்ளப்படுகின்றது. இன்று முதல் நாள் 200க்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆய்வுக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஆவணங்கள் மற்றும் வாகனத்தின் உறுதித்தன்மையை பரிசோதனை செய்து வருகின்றனர். அனைத்து கல்வி நிறுவனங்கள் மற்றும் வாகன உரிமையாளர்கள் மேற்குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் தங்கள் வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி மாணவ மாணவியரின் பாதுகாப்பு கருதி எடுக்கப்படும் போக்குவரத்து துறையின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். புதுச்சேரியில் அரசு துறைகளில் முன்மாதிரியாக விளங்கும் கடைநிலை ஊழியர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்திய ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவனின் செயல்பாடு பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசு துறைகளில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் 2ஆம் கட்ட ஊழியர்களுக்கு மட்டுமே துறை சார்ந்த பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த நிலையில் புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பணியாற்றிய கடைநிலை ஊழியருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தி அசத்தி இருக்கிறார் அதன் இயக்குனர் இளங்கோவன். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக சமையல் கலைஞராக பணிபுரிந்த சுகுணாவிற்கு வில்லியனூர் கண்ணகி பெண்கள் விடுதியிலும் மற்றும் 35 ஆண்டுகளாக பணிபுரிந்த ஊழியர் குப்பனுக்கு பாகூர் பெண்கள் விடுதியிலும் பணி நிறைவு பாராட்டு விழா மேற்கூறிய 2 இடங்களிலும் நடைபெற்றது. இந்த விழாவில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களது தன்னலமற்ற சேவையை பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குனர் இளங்கோவன் ஒவ்வொரு அரசு துறைகளிலும் கடைநிலை ஊழியர்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அதனை சரியாகவும் நேர்மையாகவும் செய்தால் துறை வளர்ச்சி அடையும் என்றும் அரசு துறைகளில் நாடும் பொதுமக்கள் முதலில் கடைநிலை ஊழியர்களை தான் சந்திக்கின்றார்கள் என்றும் எனவே கடைநிலை ஊழியர்களும் பாராட்டுக்குரியவர்களே என்றார். அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் கடைநிலை ஊழியர்களுக்கும் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்த துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமியின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினார்கள். புதுச்சேரி ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமியின் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் ஊடகப் பிரிவு சேர்மனுமான ஆர்.இ. சேகர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் தலைமையில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு மளிகை தொகுப்புகள் மற்றும் உணவுகள் வழங்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவையின் செயலாளர் தயாளன், காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் கோவிந்தராஜ், பிரச்சார குழு சேர்மன் திருநாவுக்கரசு, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சேர்மன் அமுதரசன், முதலியார்பேட்டை ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் தலைவர் புஷ்பராஜ், மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் கோதண்டபாணி, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் பிரபு, மத்திய மாவட்ட ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் மற்றும் செல்வம், உதயகுமார் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் பலர் இதில் கலந்து கொண்டனர்.
குடிமா இங்கே பாருமா இங்கே பாருமா இங்கே பாருமா அண்ணா இங்கே பாருண்ணா அண்ணா ஓகேண்ணா அண்ணா ஓகேண்ணா புதுச்சேரியில் முதன் முறையாக மாதவிடாய் திருவிழா நடைபெற்றது. மாதவிடாய் சுகாதார நாளை முன்னிட்டு ஹோப் நிறுவனம் சார்பாக மாதவிடாய் திருவிழா புதுச்சேரி கனகசெட்டிக்குளத்தில் கொண்டாடப்பட்டது. அறிமுக உரை ஆற்றிய நம்பிக்கை பெண்கள் கூட்டமைப்பு தலைவி ஜெயலட்சுமி, 28 மே உலகம் முழுவதும் மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிறது என்றார். இது மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வையும் கல்வியையும் ஊக்குவிப்பதற்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட உலகளாவிய முயற்சியாகும். மாதவிடாய் சுழற்சியின் பொழுது சரியான சுகாதாரத்தை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தையும் இந்நாள் நினைவூட்டுகின்றது. இது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, மாதவிடாயை சுற்றியுள்ள சமூக தடைகளை எதிர்த்து போராடுவதற்கும் உதவுகின்றது என்று குறிப்பிட்டார். கருத்துரை ஆற்றிய காலாப்பட்டு ஆரம்ப சுகாதார மையத்தின் மருத்துவர் வினோதினி, உலக அளவில் பெண்கள் மற்றும் சிறுமியர்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் மாதவிடாய் சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை இந்த நாள் உணர்த்துகின்றது. மாதவிடாய் தொடர்பான சரியான விழிப்புணர்வின்மையும் அதை சூழ்ந்துள்ள களங்கமும் தடை ஆகியவை மோசமான மாதவிடாய் சுகாதாரத்தை ஏற்படுத்துகின்றது. சுத்தமான மாதவிடாய் பொருட்கள் கிடைக்காதது மற்றும் மோசமான சுகாதாரம் ஆகியவற்றை உலகமெங்கிலும் உள்ள பெண்கள் மற்றும் பெண்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் சமூக அந்தஸ்திற்கு தீங்கு விளைவிக்கின்றது என்று குறிப்பிட்டார். இதன் விளைவாக கோடிக்கணக்கான பெண்கள் மற்றும் வளரிளம் பெண்கள் தங்கள் முழு அறிவையும் திறனையும் பயன்படுத்த முடியாமல் பாதிக்கப்படுகின்றனர் என்று குறிப்பிட்டார். பல்கலைக்கழக மாணவிகளின் மாதவிடாய் சுகாதார பழக்க வழக்கங்களையும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சார்ந்த வளரினம் பெண்களின் மாதவிடாய் சுகாதார பழக்க வழக்கங்களையும் என்ற தலைப்பில் புதுச்சேரி பல்கலைக்கழக சமூக பணி மாணவிகள் ஸ்னேகா, ரஷீத், ஸ்ருதி மற்றும் மாணவர் அம்ஜத் ஆகியோர் மேற்கொண்ட ஆய்வின் அறிக்கையை நம்பிக்கை பெண்கள் கூட்டமைப்பு ஆலோசகர் ருக்மணி வெளியிட மருத்துவர் வினோதினி அதனை பெற்றுக்கொண்டார். 50க்கும் மேற்பட்ட கிராம பெண்கள் பங்கேற்று தங்களது சுகாதாரம் தொடர்பான ஐயங்களுக்கு ஆலோசனையை பெற்றனர். நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் எடுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போட்டியிட்டார். அவர் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். கிழக்கு மாநில செயலாளர் கே முருகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில இணை செயலாளர் காமாட்சி மற்றும் கடலூர் கிழக்கு மாநில செயலாளர் சுந்தரமூர்த்தி, தொகுதி செயலாளர் உதயகுமார், அவைத் தலைவர் ரகுபதி, பூங்குழலி, தொகுதி செயலாளர் செல்வா, தமிழ், குமரன், முத்து, தனவேலு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில் வளர்ச்சி பணிக்காக நிலங்கள் கையாளப்படுவதில் பல கோடி ரூபாய் ஊழல்.
ஆரோவில் என்பது ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல், பண்பாட்டு நிறுவனம் உதவியுடன் உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் சார்ந்த ஆண்களும் பெண்களும் மத கோட்பாடுகள், அரசியல் ஈடுபாடுகள், நாட்டுப்பற்று இவைகளை தாண்டி அமைதி, சிறந்து வளரும் சமூகம் முதலியவற்றின் அடிப்படையில் மனிதகுல ஒருமைப்பாட்டை உண்மையாக்குவதே ஆரோவில்லின் நோக்கம் என்ற பிரகடனத்தோடு ஸ்ரீ அன்னையால் 1968ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுதான் ஆரோவில் எனும் சர்வதேச நகரமாகும். புதுச்சேரிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த நகரமானது தற்பொழுது மத்திய அரசின் மேற்பார்வையில் உள்ளது. 52ற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து இங்கு வசித்து வருகின்றனர். அனைத்து சமூக பண்பாடு பின்னணிகளை கொண்டுள்ள அவர்களது ஒட்டுமொத்த மனித இனத்தை பிரதிநிதித்துவம் செய்கின்றார்கள். இந்த நகரத்தின் மக்கள் தொகை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருகின்றது. இதற்காக ஆரோவில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இதற்காக வளர்ச்சி பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது. மேலும் அன்னையின் கனவு திட்டமான வளர்ச்சி பணிக்காக ஆரோவில் ஃபவுண்டேஷன் நிலத்தை கையகப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது. ஆரோவில்லிற்கு பயன்படாத இடத்தை விற்பனை செய்துவிட்டு ஆரோவில்லிற்கு தேவையான இடத்தை வாங்கிக் கொள்வது, அதாவது கைமாற்று முறை என்ற அடிப்படையில் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்படி நிலங்கள் கையகப்படுத்தப்படுவதில் கோடிக்கணக்கில் ஊழல்கள் நடந்திருப்பதாக ஆரோவில் வாசிகள் ஆரோவில் ஃபவுண்டேஷன் மீது புகார் தெரிவித்துள்ளனர். அதாவது நிலங்களை விற்கும் பொழுது வாங்கும் பொழுதும் ஆரோவில் வாசிகளுக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்கவில்லை என்பது அவர்களின் முக்கிய புகாராகும். மேலும் தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை வழி வசதி உள்ள ஆரோவில் இடங்களை குறைந்த விலைக்கு விற்றுவிட்டு வழி இல்லாத பயனற்ற இடங்களை ஆரோவில் கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கப்படுவதாக புகார் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஆரோவில் மேம்பாட்டு வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வளர்ச்சி என்பதில் எங்களுக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆரோவில் வளர வேண்டும் என்பது தங்களது எண்ணம். அதே சமயத்தில் இடங்களை விற்கும் பொழுது வாங்கும் பொழுதும் ஆரோவில் வாசிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும். இது குறித்து ஆரோவில் வாசியான காளி கூறும் பொழுது, ஆரோவில்லில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு புதிய செயலர் பதவி ஏற்ற பிறகு கடந்த 2.5 வருடங்களாக ஆரோவில் இடங்கள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு தேவையில்லாத இடங்களை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கப்படுகின்றது. இங்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை என்று தெரிவித்த அவர், 1 கிலோ தங்கத்தை கொடுத்துவிட்டு அதற்கு மாறாக 1 கிலோ தகரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றும் வேதனையுடன் தெரிவித்தார். மேலும் இது குறித்து கேள்விகள் கேட்டால் தங்களது விசாக்களை புதுப்பிக்க ஆரோவில் நிர்வாகம் மறுத்து தங்களை வேதனைக்கு உள்ளாக்குவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் ஆரோவில் மக்கள் தொடர்பு அதிகாரி பாலமுருகன் கூறும்பொழுது, ஆரோ ஆர்சாட் என்ற பழத்தோட்டத்தில் இருந்துதான் ஆரோவில் முழுவதும் பழங்கள், காய்கறிகள் விநியோகம் செய்யப்படுகின்றது. அங்கு உள்ள 43 ஏக்கரில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 30 ஏக்கர் நிலங்களை 1 ஏக்கர் வெறும் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருப்பதாகவும் இதனால் ஆரோவில்லிற்கு 200 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்த அவர், தேவையில்லாத இடத்தை கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ஜனாதிபதி அவார்டு வாங்கியிருக்கேன் இந்த சிற்பக்கலைக்காக. நான் இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று வச்சு நடத்தினேன். ட்ரைனிங் பர்சன் செய்கிறதுக்கு பசங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 18 வருஷமாக அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அதை திடீர்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரோவில் லேண்ட் போர்டு அவங்க இதை வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோம், நீ இங்கேருந்து வெளியே போன்னு சொல்லிட்டு என்கிட்ட நேரடியாக சொன்னாங்க. நான் அதுக்கு பதில் கேட்டேன், இது சரி, இதை நான் பிஸ்னஸாக பண்ணலை, இதை நான் ஒரு ஸ்கூல் மாதிரி இல்லாத பசங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த கலையை மேலே நான் மேம்பாட்டுக்காக எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது ஏன் இப்போ கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்டேன். இது ஆரோவிலுக்கு தேவைப்படுது, கொடுக்க போகிறேன் நான். சரி, நல்ல விஷயம். அதுக்காக நான் என்ன கேட்டேன், இதை மாதிரி ஒரு இடம் எனக்கு கொடுக்கலாமான்னு கேள்வி கேட்டேன். அவங்க என்ன பண்ணாங்க, திடீர்னு நான் ஒரு இடம் தரேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாரி எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டாங்க. அது பக்கத்துலேயே அது கொட்டிட்டு மறுபடியும் போய் கேட்க போனாக்கா மறுபடியும் அவங்க இந்த இடமும் நாங்கள் வேற ஒருத்தங்களுக்கு கொடுக்க போகிறோம், இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண முடியாது, ஸோ நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 1.5 வருஷமாக என் வாழ்வாதாரம் ரொம்ப நலிஞ்சு போயிருக்குது. நான் ஏதோ பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த பசங்க செய்கிறத வச்சு தான் நான் கொஞ்சம் அதை வெளியில் கொடுத்து என்னுடைய ஃபேமிலிக்கு நான் அதை கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ அதுவும் நின்று போச்சு. அதுதான் என்ன நடக்குதுன்றதும் எனக்கு தெரியல. இது எதை நோக்கி ஆரோவில் போகுதுன்றதும் தெரியல. ஸோ இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாமல் இதுதான் என்னுடைய சூழ்நிலை பற்றி.
பிறந்தநாள் நிறைவு விழாவும் 101வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்காக கழக நிர்வாகிகள் கூட்டம் மாநில கழக துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 100வது பிறந்த நாள் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழக தலைவருமான தளபதியார் அவர்களின் ஓராண்டு விழாவாக கொண்டாடி தமிழக மக்களுக்கு பல நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்துவதற்கு வரவேற்று பாராட்டி இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை உப்பளம் தொகுதியில் உள்ள 25 கழக நிர்வாகிகளும் செயலாளர்கள், கழக தொண்டர்கள் அந்த பகுதியில் கலைஞரின் திருவுருவ படம் வைத்து இனிப்பு வழங்கி பிறந்த நாளை கொண்டாடுவது என இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கழக தலைவர் தளபதியார் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 100வது பிறந்த நாளில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க கூறியதன் அடிப்படையில் நமது உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வியாபாரம் செய்ய தட்டு வண்டிகள், பெண்களுக்கு தையல் மிஷின்கள், குடிசை வீடுகளுக்கு தார்பாய்கள் மற்றும் பல நலத்திட்ட உதவிகளை வழங்கியதை இந்த கூட்டம் பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றியது. பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடும் வகையில் உப்பளம் தொகுதி சார்பில் மைய பகுதியில் மிக பிரம்மாண்டமான மலர் மேடை அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது எனவும் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. கோடைகால வெயிலில் மக்களின் தாகத்தை தீர்க்க நீர்மோர் பந்தல் அமைத்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கி வருவதை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்தியலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து வெற்றி வாய்ப்பை பெரும் அளவில் அயராது உழைத்து கழகத்தினருக்கு மற்றும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சியின் நிர்வாகிகளுக்கும் இந்த கூட்டத்தின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநில துணை அமைப்பாளர் சோமசார் துணை அமைப்பாளர் விஷேல் அவர்களே மற்றும் இங்கே வருகை கொண்ட அனைத்து துணை செயலாளர்களே, முக்கிய நிர்வாகிகளே, இவங்க அனைவரையும் ரவிக்குமார் வேலசிட்டி எலெக்ஷன்ல அது உண்மையிலே நன்றி தெரிவிக்கிறேன். தயவு செய்து நான் இந்த எலெக்ஷனுக்கு நம்ம ஓட்டு கேட்கும் போது ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டேன் தவிர ஏன் அதை கேட்டேன்னா ஜனங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னு தெரியும், அதை நம்பி தான் கேட்டேன். நம்ம எலெக்ஷன் வரும்போது அது கருத்து வேற, அப்ப நான் பேசுறது வேற. ஏன்னா நமக்கு கிடைச்சது 3 வருஷம் மொத்தம், அப்படி தவறு வருஷம் ஆபீஸ் வர வச்சு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் நம்ம கடுமையா செஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, எவ்வளவு கூரை இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம சொந்த செலவுல தார்பாய் வருது ஒரு 500 இது வரைக்கும் 500 கொடுத்தா ஒரு வீட்டுக்கு 2 3 கொடுக்குது. காரணம் அவங்க பாவம், அவங்களால அவருக்கு பட்டா இல்லை. இந்த பட்டா கிடைக்கிறதுக்காக நம்ம காலப்பாங்களுக்கு தெரியும். அவர் எடுத்துட்டு போயிட்டு நம்ம அந்த பட்டா வாங்குறதுக்காக கடுமுயற்சி இருக்கும். எல்லாம் கூடிக்கிற நேரத்துல நல்லா யோசிச்சு பிஜேபி ஆச்சு. அந்த நேரத்துல ஒரு அதிகாரி திடீர்னு டிரான்ஸ்பர் போட்டாங்க, அவர் ஒரு பெரிய உள்ள மாட்டினாரு. அதுக்கப்புறம் அந்த பட்டா நிறுவனம் இருந்தாலும் சில இடத்துல எவ்வளவு சில இடத்துல பட்டா வாங்கி கொடுக்கணும், அது இண்டிவிஜுவல் பட்டா வாங்கி கொடுக்கணும். இதை மாதிரி இந்த 1.5 வருஷம் தான் இந்த காரியம் ஓட்டி கேட்டாரு. அந்த அளவுக்கு அங்க அவ்வளவு வேலை 2 கோடி ரூபாய் அளவுக்கு அவங்க மொத்தம் இப்ப எல்லா இடத்துலையுமே பணத்தை முறையா செலவு பண்ணி முறையா அந்த வேலைகள் செஞ்சிருக்கோம். இப்ப கூட அம்பேத்கர் ரோடு போடுவாங்க, ரோடு சரியில்லை ஏகிட்ட பேசினேன். புதுச்சேரி மடுவப்பேட் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தில் ஓபன் லீக் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி மடுவப்பேட்டை ஈசிஆர் சாலையில் உள்ள VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தில் நேற்று ஓபன் லீக் போட்டிகள் துவங்கியது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் உள்ள சிறந்த டேபிள் டென்னிஸ் திறமைகளை ஒன்றிணைப்பதற்காக நோக்கமாக கொண்டுள்ளது. பிரெஞ்சு ஒலிம்பியாலான பிரித்திகா பவடே போட்டிக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்கி பங்கேற்பாளருக்கு தனது நிபுணத்துவத்தையும் உத்வேகத்தையும் அளித்து வருகிறார். சபரி வித்யாஸ்ரம், LFB ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் வெஸ்ட்மேட் ஆகியவற்றின் தாராளமான அனுசரணையால் இந்த போட்டி சாத்தியமாகியுள்ளது. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதிலும் அதன் வெற்றியை உறுதி செய்வதிலும் அவர்களின் பங்களிப்பு முக்கியமானது. அவர்களின் ஆதரவிற்கு நன்றி. உள்ளூர் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் குறிப்பிடத்தக்க விளையாட்டு வெளிப்பாட்டை பெறவும் ஒரு அருமையான தளத்தை கொண்டுள்ளனர். இந்த மெகா நிகழ்வில் 5 மாநிலங்கள், 29 கல்விக்கூடங்கள், 23 மாவட்டங்கள் பங்கேற்றன.
இந்த நிகழ்ச்சியின் மூலம் பாண்டிச்சேரியில் டேபிள் டென்னிஸை மேம்படுத்துவதில் விஜய் கிருஷ்ணன் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. புதுச்சேரியில் செயல்படும் போலி மதுபான தொழிற்சாலைகள் தொடர்பாக IAS அதிகாரி தலைமையில் நீதி விசாரணை நடத்த புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், கஞ்சா உள்ளிட்ட பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மாநிலமாகவும் போலி மதுபானம் தயாரிக்கும் பிராந்தியமாகவும் புதுச்சேரி மாறி வருகின்றது என்றும், தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல தமிழக முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கைகோர்த்து கொண்டு போலி மதுபானம் தயாரிப்பதில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் இருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு தினசரி தமிழக பகுதிக்கு கடத்தப்படுகின்றது என்று குற்றம் சாட்டினார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் இருந்து உளுந்தூர்பேட்டைக்கு போலி மதுபானம் கடத்திய வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், இந்த வழக்கில் புதுச்சேரி திமுக அமைப்பாளர் தொகுதியில் போலி மதுபான ஆலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரிக்கு தலைக்குனிவை ஏற்படுத்தி உள்ளது என்றார். உடனடியாக இந்த சம்பவம் குறித்து IAS அதிகாரி தலைமையில் நீதி விசாரணைக்கு புதுச்சேரி அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தினார். கரிக்கலாம்பாக்கத்தை அடுத்த புதுக்கடை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் மாவட்டம் புதுக்கடை கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்தாலம்மன் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து தீச்சட்டி ஏந்தி புதுக்கடை பகுதியில் படுகளம் அமைத்து தீ மூட்டி மாலை தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து இரவு சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர், கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை சார்பாக அரியூர் கிராமத்தில் மக்களுக்கு மருத்துவ சோதனை நடைபெற்றது. அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சமூக மருத்துவத்துறை சார்பில் ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படியும் முதலாம் ஆண்டு 250 மருத்துவ மாணவர்களுக்கு குடும்ப தத்தெடுப்பு திட்டத்தின் கீழ் அரியூர் கிராமத்தில் உள்ள சுமார் 500 குடும்பங்களுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் முதன்மை இயக்குனர் அதிகாரி டாக்டர் வித்யா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ரத்னசுவாமி ஆகியோரின் மேற்பார்வையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள், முதியவர்கள் உட்பட அனைத்து நபர்களையும் பரிசோதித்து உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், இரத்த சோகை, கண்புரை, ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றை கண்டறியும் நோக்கத்தில் பொதுமக்களுக்கிடையே இந்த மாபெரும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த மருத்துவ முகாம் காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக மருத்துவத்துறை தலைவி டாக்டர் பரதலட்சுமி அவர்களின் தலைமையின் கீழ் மருத்துவ பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர், மருத்துவ துணை ஆசிரியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் செய்திருந்தனர்.
ஓகே. ரமேஷ்ண்ணா இங்கே பாருங்க, ஒரே நிமிஷம் அவரும் மறைக்காங்க சார், நீங்கள் நேரம் இல்லைங்க. ஓகே சார். ஒன்றுமே தெரியல, ஃப்ரேமில் நல்லா சார். ஓகே ஓகே, நீங்கள் இப்போ வைங்க. மடுகரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். நெட்டப்பாக்கம் கொம்யூன் மடுகரை திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாரியம்மன் பிடாரி அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, பக்காசூரனுக்கு சோறு போடுதல், அர்ஜுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம் மற்றும் கூத்தாண்டவர் தேரோட்டம் ஆகியவை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். இவ்விழாவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இரவு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் பகவான் கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி கலியமூர்த்தி, திருப்பணிக்குழு தலைவர் தனபூபதி மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். தொடர்ந்து மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம், தர்மர் பட்டாபிஷேகமும் நடைபெறும். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.